வணக்கம். சாப்டர் 4 பார்க்க போகிறோம். ஜெண்டர், ரிலீஜியன் அண்டு காஸ்ட். ஜெண்டர் அண்டு பாலிட்டிக்ஸ், ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் டிவிஷன்ஸ். இப்போ விமன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, வீட்டில் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. குக்கிங், க்ளீனிங், வாஷிங், டெய்லரிங், நெக்ஸ்ட்டு சில்ட்ரன்ஸ்லாம் பார்த்துக்குவாங்க. இதுவே மென்ஸ் வீட்டு வேலை பார்க்க மாட்டாங்க, வீட்டுக்கு வெளியே இருக்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இப்போ இந்த வேலையவே மென்ஸ் செய்ய ரெடியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சேல்ரி கொடுப்பாங்க. டெய்லர்ஸ், குக்ஸ், ஹோட்டல்ஸில் குக்ஸ் எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா மென்ஸ் தான் இருக்காங்க. இப்போ விமன்ஸ் வீட்டுக்கு வெளியவும் வேலை செய்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா சில்ட்ரன்ஸை வில்லேஜில் விமன்ஸ் வாட்டர் கலெக்ட் பண்ணுறாங்க, ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அர்பன் ஏரியாஸில் புவர் விமன்ஸ் டொமஸ்டிக் ஹெல்ப்பராக வீட்டு வேலை செய்கிறவங்களாக இருக்காங்க. மிடில் கிளாஸ் விமன்ஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா இப்போ விமன்ஸோட ரோல் பப்ளிக் லைஃப்பில் எஸ்பெஷலி பாலிட்டிக்ஸில் ரொம்ப மினிமமாக தான் இருக்குது. மென்ஸோட பார்ட்டிசிபேஷன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. இப்போ விமன்ஸ் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டில் இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஈக்குவல் ரைட்ஸுக்காண்டி போராடுறாங்க. அதனால நிறையா கண்ட்ரீஸில் அவங்களுக்கு இப்போ ஓட்டிங் ரைட்ஸ் வரைக்கும் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இப்படி விமன்ஸ் மூமெண்ட்ஸ் தீவிரமாக நடக்கிறனால அவங்களுக்கு ஈக்குவாலிட்டி கிடச்சிருக்கு பர்சனல் அண்டு ஃபேமிலி லைஃப்லேயும். இந்த மூமெண்ட்ஸை என்ன சொல்கிறோம்னா ஃபெமினிஸ்ட் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா விமன்ஸ் சயின்டிஸ்ட், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ், காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் இந்த ஒர்க்ஸுக்கெலாம் சூட்டபிள் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இயர்லியராக நினச்சாங்க. ஆனால் இப்போ ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்னால் ஸ்வீடன், நார்வே, ஃபின்லாண்ட், விமன்ஸோட பார்ட்டிசிபேஷன் பப்ளிக் லைஃப்பில் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்மளோட கண்ட்ரீஸில் விமன்ஸ் இன்னும் பின்தங்கி தான் இருக்காங்க. இப்போ லிட்ரஸி ரேட் பார்க்க போகிறோம். விமன்ஸ் 54% தான் மென்ஸோட கம்பேர் பண்ணும்போது லிட்ரஸி ரேட். நெக்ஸ்ட்டு விமன்ஸ் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகிறது பாய்ஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி தான். பேரண்ட்ஸ் மணி அவங்களோட சன்னுக்கு ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிற அளவுக்கு கேர்ள் சில்ட்ரன்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ண நினைக்கல. டாட்டர்ஸ் அண்ட் சன்ஸை ஈக்குவலாக அவங்க ட்ரீட் பண்ணலை. நெக்ஸ்ட்டு இப்போ விமன்ஸ் ஹைலி பெய்டு ஜாப்ஸில் எல்லாத்துலேயுமே விமன்ஸோட பார்ட்டிசிபேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மென்ஸ் தான் ஹை பெய்டு ஜாப்ஸில் அதிகமாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட் 1976. இது என்னென்னா ஈக்குவல் வேஜஸ் தான் கொடுக்கணும். ஒர்க் 2 பேரும் இப்போ 4 hours பார்த்தாங்கன்னா அவங்க 2 பேர்த்துக்கும் ஈக்குவல் சேல்ரி தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட் 1976 இருக்குது. ஆனாலும் ஸ்போர்ட்ஸ், சினிமா, ஃபேக்ட்ரிஸ், ஃபீல்ட்ஸ் எல்லாத்துலேயுமே விமன்ஸுக்கு கம்மியாக தான் சம்பளம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா இந்தியாவில் நிறையா பிளேஸில் என்னென்னா சன்ஸுக்கு கொடுக்குற ப்ரிஃபரன்ஸை கேர்ள்ஸுக்கு கொடுக்கறதில்ல. கேர்ள் சைல்டாக இருந்தால் அபார்ட் பண்ணிடுறாங்க ப்ரெக்னன்சி டைம்லேயே. அதனால கேர்ள்ஸோட ரேஷியோஸ் என்னன்னா ரொம்ப ஃபாலன் ஆயிடுச்சு. 850 பிலோ 850 ஆர் 800 சம் பிளேசஸில். நெக்ஸ்ட்டு விமன்ஸ் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். இப்போ இந்தியாவில் லெஜிஸ்லேச்சரில் இருக்க விமன்ஸ் பார்ட்டிசிபேஷன்ஸ் ரொம்ப கம்மி. லோக்சபாவில் 12% தான் இருக்காங்க 2014. நெக்ஸ்ட்டு 5% தான் ஸ்டேட் அசம்பிளியில் இருக்காங்க. இப்போ இந்தியா பாட்டம் நேஷன்ஸ் இதில் பார்க்கும்போது
விமன் பார்ட்டிசிபேஷன்ஸில் இந்தியா வந்து ரொம்ப பின்தங்கி தான் இருக்குது. டெவலப்பிங் கண்ட்ரிஸ் கூட அதிகமாக இருக்காங்க. இந்தியாவோட பார்ட்டிசிபேஷன்ஸை பார்த்தோன்னா 11.8%. அரேப் ஸ்டேட்ஸ், அமெரிக்கா, யூரோப்ஸ் இவங்களெல்லாம் நார்டிக் கண்ட்ரிஸ் எப்பயுமே ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருப்பாங்க. இந்தியாவை பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. நம்ம ஆஃப்ரிக்கா, லாட்டின் அமெரிக்காவை விட ரொம்ப பின்தங்கி இருக்கும். இப்போ கவர்மெண்ட் கேபினட்ஸில் விமன் வந்து சீஃப் மினிஸ்டராகவோ ப்ரைம் மினிஸ்டர்ஸாகவோ இருந்தால் கூட மற்ற மினிஸ்டர்ஸ் எல்லாருமே மேல்ஸாக தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு பஞ்சாயத்து ராஜ் இந்தியாவில் வந்து 3ல் 1 சீட் 1/3 சீட்ஸ் வந்து லோக்கல் பார்டர்ஸ் என்னது பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸ் வந்து விமன்ஸுக்காண்டு ரிசர்வ் பண்ணிட்டாங்க. அதனால் 10 lakh எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸில். நெக்ஸ்ட்டு இதே தான் விமன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இதே ரிசர்வேஷன்ஸ் லோக்சபா அண்டு ஸ்டேட் அசம்பிளி ராஜ்யசபாவில் வந்து தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பில் வந்து இன்னும் பெண்டிங்காகவே ரொம்ப வருஷமாக இருக்குது. இன்னும் அந்த பில் வந்து பாஸ் ஆகலை. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா ரீஜியன் கம்யூனலிசம் அண்டு பாலிட்டிக்ஸ். இப்போ ரிலீஜியன் பார்க்க போகிறோம். இப்போ நிறையா கண்ட்ரிஸ் இருக்குது. அதில் இந்தியாவில் பார்த்தோன்னா நிறையா பாப்புலேஷன்ஸ் இருக்காங்க. டிஃப்ரெண்ட் ரிலீஜியனை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. நார்த்தன் ஐலாண்டில் பார்த்தோம் வெறும் கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான் அங்கே இருக்காங்க. கிறிஸ்டியன்ஸ் இருக்கும்போதே அவங்களுக்குள்ளேயே அந்த வே ஆஃப் ப்ராக்டிஸிங் கத்தோலிக்ஸ் அண்ட் ப்ரொட்டஸ்டன்ஸுக்கு நடுவில் ப்ராப்ளம்ஸ் நடக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ காந்திஜி என்ன சொல்கிறாங்கன்னா, ரிலீஜியஸ் வந்து பாலிட்டிக்ஸில் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, காந்திஜி சொல்கிறாங்க ரிலீஜியனையும் பாலிட்டிக்ஸையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலீஜியன்னு சொல்லும்போது அவங்க ஹிந்து, இஸ்லாம் இதை மென்ஷன் பண்ணலை. ரிலீஜியன் சொல்கிற நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க, மாரல் வேல்யூஸை சொல்கிறாங்க. அதை வந்து பிரிக்க முடியாது. அது வந்து அந்த மாரல் வேல்யூஸ் வந்து பாலிட்டிக்ஸை வந்து கைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹியூமன் ரைட்ஸ் குரூப் நம்மளோட கண்ட்ரிஸில் என்ன ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா, இப்போ கலவரங்கள்லாம் நடக்குது நம்மளோட கண்ட்ரிஸில். ஏன்னா மெஜாரிட்டி பீப்புள்ஸ் வந்து ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸை டாமினேட் பண்ணுறாங்க. அதனால் கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷல் ஸ்டெப்ஸ் எடுத்து ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபேமிலி லாஸ். விமன்ஸ் மூமெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபேமிலி லாஸ், ரிலீஜியன் ஃபேமிலி லாஸ் வந்து இருக்குது. அது வந்து விமன்ஸுக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது. கவர்மெண்ட் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து இந்த லாஸ் எல்லாம் சேஞ்சஸ் பண்ணணும், அவங்களையும் மென்ஸுக்கு ஈக்குவலாக கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரிலீஜியனுக்கும் பாலிட்டிக்ஸுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை வந்து காட்டுது. நெக்ஸ்ட் இப்போ ஐடியல்ஸ் அண்ட் வேல்யூஸ்லாம் டிஃப்ரெண்ட் ரிலீஜன்ஸ் பாலிட்டிக்ஸில் வந்து ரோல் வந்து ப்ளே பண்ணுது. இப்போ என்னென்னா பீப்புள்ஸ் வந்து பாலிட்டிக்ஸில் அவங்களோட நீட்ஸ், டிமாண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஒரு ரிலீஜியஸ் கம்யூனிட்டி மெம்பராக இருந்து பீப்புள்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பாலிட்டிக்ஸில் எங்களுக்கு இது தேவைன்னு அவங்கள எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாலிட்டிக்ஸில் யார் பவரை வந்து ஹோல்ட் பண்ணி இருக்காங்களோ அவங்க வந்து இந்த ரிலீஜியன் டிஸ்கிரிமினேஷன்ஸ் அண்ட் அப்ரெஷன்ஸுக்கு நடக்கிறத வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனலிசம் என்னன்னு பார்த்தோன்னா, ப்ராப்ளம்ஸ் வந்து ரிலீஜியஸ் நேஷன் வந்து ரிலீஜியனை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்றப்போ ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த ப்ராப்ளம் எப்போ வந்து ரொம்ப சீரியஸாக ஆகுதுன்னா, ஒரு ரிலீஜியன்ஸ் மற்ற ரிலீஜியன் ஃபாலோவர்ஸுக்கு நடுவில் கான்ஃப்ளிக்ட் வரும்போது இந்த ப்ராப்ளம் ரொம்ப
சீரியஸ் ஆகுது. இப்போ ஒரு ரிலீஜியன் வந்து சுப்பீரியராகவும் மற்ற ரிலீஜியனை வந்து அவங்க வந்து என்னன்னே கண்டுக்கலை. அவங்களோட நீட்ஸை வந்து இவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸ்டேட் பவரை வந்து யூஸ் பண்ணி ஒரு ரிலீஜியனை வந்து டாமினேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரிலீஜியனை வந்து பாலிட்டிக்ஸில் யூஸ் பண்ணுறது தான் கம்யூனல் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேட் பவர்ஸை யூஸ் பண்ணி மற்ற ரிலீஜியனை வந்து டாமினேட் பண்ணுறது தான் கம்யூனல் பாலிட்டிக்ஸ். இப்போ கம்யூனல் பாலிட்டிக்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, ரிலீஜியன் வந்து தான் சோஷியல் கம்யூனிட்டியோட பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலீஜியன் தான் சொசைட்டிக்கு எல்லாமே அப்படின்றப்போ வந்து அங்கே வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ வந்து ஃபாலோ ஒரு பர்டிகுலர் ரிலீஜியன்ஸில் இருக்காங்க, அவங்க எல்லாருமே ஒரே கம்யூனிட்டியாக இருக்காங்க. அப்போ வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து என்னவாக இருக்கும்னா சேமாக தான் இருக்கும். இப்போ வந்து டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸ் இருக்காங்க, அவங்க டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸில் இருக்காங்க. டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸ் ஆனால் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸில் இருக்கும்போது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேமாக இருக்காது. அதனால் அவங்களுக்கு நடுவில் கான்ஃப்ளிக்ட் நடக்க சான்சஸ் இருக்குது. இதுவே இந்த கம்யூனலிசமில் எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ரொம்ப போகும்போது இந்த கம்யூனலிசம் என்னென்னா, டிஃப்ரெண்ட் ரிலீஜியன் பீப்புள்ஸ் வந்து ஈக்குவல் சிட்டிசனாக இருக்க மாட்டாங்க. ஒரே நேஷன்ஸில் எங்களால் இருக்க முடியாது, எங்களுக்குன்னு தனி கண்ட்ரி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் நேஷன்ஸ், இதுதான் ரிசல்ட். நெக்ஸ்ட் என்னன்னு நம்ம பார்த்தோன்னா, பீப்புள் ஒரே ரிலீஜியன்ஸில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சேம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவங்களோட ரோல்ஸ், பொசிஷன்ஸ், ஐடென்டிட்டிஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் ஒவ்வொருத்தவங்களோட வாய்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நீட்ஸ் என்னன்னு கேட்டுட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரெக்டிஃபை பண்ணணும். இப்போ கம்யூனலிசம் டேக்ஸ் வேரியஸ் ஃபார்ம்ஸ் இன் பாலிட்டிக்ஸ். கம்யூனலிசம் எப்படி பாலிட்டிக்ஸில் வேரியஸ் ஃபார்ம்ஸில் இருக்குன்னா, இப்போ ஒரு ரிலீஜியன் தான் சுப்பீரியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. நம்மளோட ரிலீஜியன் மட்டும்தான் சுப்பீரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து என்னென்னா, அந்த மெஜாரிட்டியான கம்யூனிட்டி வந்து யார் நாங்கள் சுப்பீரியர்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து டாமினேட் பண்ணுறாங்க மைனாரிட்டி கம்யூனிட்டிஸை. அதனால் டிஃப்ரெண்ட் செப்பரேட் பொலிட்டிக்கல் யூனிட் அவங்க ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பொலிட்டிக்கல் மொபிலைசேஷன்ஸ் அப்படின்னா, பொலிட்டிக்கலாக அவங்க என்னென்னா குரூப் ஆஃப் ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஃபேவராக எல்லாத்தையும் ஒரு ரிலீஜியனில் இருந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ ரிலீஜியஸ் சிம்பிள் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ரிலீஜியஸ் லீடர்ஸ் பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்கள எல்லாத்தையுமே அவங்க பொலிட்டிக்கல் அந்த ரிலீஜியனில் இருக்கவங்கள ஃபுல்லாக அந்த பொலிட்டிக்கல் யூனிட்ஸுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காண்டி. இப்போ கம்யூனிசம்னால சில நேரம் வயலன்ஸ் கூட நடக்க சான்சஸ் இருக்குது. நம்ம இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன்ஸ் அப்போ பார்த்துருப்போம், ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சு. அப்போ வந்து என்னென்னா நிறையா பேர் கொல்லப்பட்டாங்க, கலவரம் நடந்துச்சு அண்டு மெசாக்ரே. நெக்ஸ்ட்டு செக்குலர் ஸ்டேட்ஸ்னால் என்னென்னா, ஒரு ரிலீஜியனை வந்து இந்த கண்ட்ரி வந்து இந்த ரிலீஜியன் அப்படின்னு சொல்கிறது தான் செக்குலர் ஸ்டேட். நம்மளோட கண்ட்ரீஸில் என்னென்னா, தேர் இஸ் நோ அஃபிஷியல் ரிலீஜியன் ஃபார் இந்தியன் ஸ்டேட்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிலீஜியன் இல்லை. இப்போ புத்திசம் ஸ்ரீலங்காவில் வந்து புத்திசம், பாகிஸ்தானில் வந்து இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி வந்து இங்கிலாண்டில். நம்மளோட கான்ஸ்டியூஷன்ஸ் வந்து எந்த ஒரு ரிலீஜியனுக்கும் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டியூஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா, ஃப்ரீடம்ஸ் டு ப்ரொவைட். நம்மளோட ரிலீஜியனை நம்ம ப்ராபகேட் பண்ணலாம், மற்றவங்களுக்கு சொல்லலாம், ஒரு ரிலீஜியனில் இருந்து இன்னொரு ரிலீஜியனுக்கு கன்வெர்ட் ஆகலாம். நம்மளோட கான்ஸ்டியூஷன்ஸ் வந்து ப்ரொஹிப் பண்ணுது, மற்ற ரிலீஜியனை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணி பேசக்கூடாது. அப்படி பேசுனா அந்த மாதிரிலாம் மற்றவங்க ரிலீஜியனை அவங்கள ஹர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில்
அதுக்குன்னு பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அதை கான்ஸ்டியூஷன்ஸ் ப்ரொஹிப்ட்ஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு என்னென்னா, எல்லா ரிலீஜியனுக்குமே எல்லா மேட்டர்ஸ்லையுமே ஈக்குவல் ரைட்ஸ் தான். ஒரு சில ரிலீஜியன்ஸ்க்கு மட்டும் ஸ்பெஷல் ரைட்ஸ் அப்படின்னு எதுவுமே கொடுக்கல. நெக்ஸ்ட்டு வந்து கான்ஸ்டியூஷன்ஸ் வந்து ஸ்டேட்ஸ் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் உண்டாச்சுன்னா, ரிலீஜியன்ஸ்னால எந்த ஒரு ப்ராப்ளமும் உண்டாச்சுன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இன்வால்வ் ஆகி அவங்களுக்கு இருக்க ப்ராப்ளமை சால்வ் பண்ணி ஒருத்தவங்களுக்கு மட்டும் ஃபேவராக பேசாமல் 2 பேருக்கும் ஈக்குவாலிட்டியாக பேசணும். ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு காஸ்ட் அண்டு பாலிட்டிக்ஸ். காஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து காஸ்ட் எப்படி வந்துச்சுன்னா, காஸ்ட் ஒருத்தவங்க ஒரு தொழில் செய்வாங்க. அந்த ஆக்குபேஷன் பண்ணுற மூலமாக அவங்களோட சன், அப்புறம் அவங்களோட சன்ஸ், இப்படி அவங்கள தெரிஞ்சதை வந்து அவங்க பிள்ளைங்க, அவங்களோட பிள்ளைங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு வரும்போது அதை வச்சு தான் காஸ்ட்டு வந்து பிரித்தாங்க. இப்போ காஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இருக்கவங்க மெம்பர்ஸ், அதில் இருக்க மெம்பர்ஸ்குள்ளே தான் மேரேஜ் பண்ணிக்குவாங்க. அவங்களோட ஆக்குபேஷனை அப்படியே அவங்களோட பிள்ளைங்கன்னு பண்ணிகிட்டே வருவாங்க. மற்ற காஸ்ட் குரூப்ஸ் வீட்டிலலாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. இப்போ வந்து மாடர்ன் இந்தியாவில் வந்து காஸ்ட் சிஸ்டம் ரொம்பவே சேஞ்சஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம சிட்டிசன் வரும்போது நிறைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட், எஜுகேஷன்ஸ்னால, ஆக்குபேஷன்ஸ் மொபிலிட்டி, வேற ஒருத்தவங்க ஆக்குபேஷன்ஸ் பண்ணுறனால, வேறு தொழில் செய்கிறனால இப்போ அந்த காஸ்ட் சிஸ்டம் அப்படின்றதே மாறிடுச்சு. இப்போ அர்பன் ஏரியாஸில் வந்து நம்மளுக்கு எதிராக எந்த காஸ்ட்டுக்காரவங்க நடந்து போகிறாங்க, நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்ஸுக்கு எதிர் சீட்டில் எந்த காஸ்ட்டுக்காரவங்க உட்காந்துருக்காங்க அப்படின்லாம் இப்போ யாரும் பார்க்குறதுலாம் இல்லை. இப்போ ரொம்பவே மாறிடுச்சு. ஆனாலும் இன்னும் டோட்டலாக வந்து டிஸ்அப்பியர் ஆகலை. ஆனால் மேரேஜ்லாம் அவங்களோட ஓன் காஸ்ட்டுக்குள்ளே தான் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா அட்வான்டேஜஸ் அண்டு டிஸ்அட்வான்டேஜஸும் இன்றைக்கும் தொடர்ந்துக்கிட்டே தான் வருது. இப்போ எஜுகேஷன்ஸ் அக்வயர் பண்ணுறதுனால ஒவ்வொருத்தவங்க கேஸ்டெல்லாம் பார்க்குறதில்ல, அவங்களோட ஸ்டேட்டஸை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. நெக்ஸ்ட்டு காஸ்ட் இன் பாலிட்டிக்ஸ். பாலிட்டிக்ஸில் காஸ்ட்டு வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பார்ட்டி வந்து கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து எலக்டோரேட்டை மைண்டில் வச்சுக்குவாங்க. இப்போ அவங்க வந்து டிஃப்ரெண்ட் காஸ்ட்டில் இருந்து நாமினேட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு காஸ்ட்டை மட்டும் நாமினேட் பண்ண மாட்டாங்க. எல்லா காஸ்ட்லேயும் இப்போ ஒரு பார்ட்டி இருக்குன்னா அந்த பார்ட்டி வந்து அந்த பார்ட்டியோட காஸ்ட்டை மட்டும் நாமினேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த காஸ்ட்டு மட்டும்தான் அப்புறம் ஓட் போடுவாங்க. மற்ற காஸ்ட்காரவங்களாம் ஓட் பண்ண மாட்டாங்க. அதனால் நிறையா பார்ட்டிஸில் இருக்க நிறையா காஸ்ட்டில் இருந்து கேண்டிடேட்டை நாமினேட் பண்ணுவாங்க. அப்போ தான் நம்மளுக்கு நிறையா சப்போர்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வின் பண்ணாலும் டிஃப்ரெண்ட் கேஸ்டில் இருந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரே காஸ்ட்டுக்காரவங்கள வச்சு மட்டும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து அந்த கேண்டிடேட்ஸ் எலெக்ஷன்ஸ் வந்து காஸ்ட்டு சென்டிமெண்ட் சொல்லி சப்போர்ட்ஸை வந்து திரட்டுவாங்க. நாங்கள் வந்து இந்த காஸ்ட்டுக்கு ஃபேவராக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஸ்ட்டுக்கு ஃபேவரானதே பண்ணுவாங்க. அதில் இருந்துனா ரெப்ரசன்டேட்டிவை எலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சிஸ் 1 person 1 vote இது வந்து கம்பல். அதனால் இப்போ யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சிஸ்னால் 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க ஓட் போடணும். 1 person 1 voteனா ஒரு பர்சன் ஒரு ஓட் தான் போட முடியும். அதோட வேல்யூ வந்து 1 தான். இப்போ இந்த கேஸில் இருக்கவங்க ஒரு ஓட் போட்டால் அதுக்கு வந்து வேல்யூ 10லாம் இல்லை. ஒரு பர்சன் 1 person 1 vote 1 வேல்யூ தான். அதனால் இது பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாத்தையுமே கியரப் எல்லாருக்கிட்டையும் இருந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். அதனால் அவங்க காஸ்ட்லாம் பார்க்குறதில்ல. ஏன்னா அவங்க வின் பண்ணணும். அதனால் போய் எல்லாருக்கிட்டையும் ஓட் கேட்குறாங்க. அதனால் பீப்புள் கிட்ட வந்து என்னென்னா நம்ம இன்ஃபீரியர் அண்டு லோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஷியஸ்னஸ் கொண்டுட்டு வராங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டேயும் வந்து பொலிட்டிக்கல் லீடர் அவங்க அப்பர் காஸ்ட்டாக இருக்கட்டும் லோவர் காஸ்ட்டாக இருக்கட்டும் வந்து எல்லாருக்கிட்டையுமே ஓட் கேட்குறாங்க. இப்போ வந்து நம்மளோட
கான்ஸ்டியூஷன்ஸில் இந்த சிங்கிள் காஸ்ட்டில் மட்டும் மெஜாரிட்டியான ஓட்டு இருந்தால் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக வின் பண்ணிடலாம் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. இந்த சிங்கிள் காஸ்ட்டு மட்டும் ஓட் பண்ணால் போதும்ப்பா அப்படின்லாம் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பார்ட்டி வின் பண்ணணும்னா அந்த பார்ட்டியில் அந்த கம்யூனிட்டி அந்த காஸ்ட் மட்டும் ஓட் போட்டால் மட்டும் பத்தாது, மற்ற காஸ்ட்காரவங்களும் ஓட் போட்டால் மட்டும்தான் வின் பண்ண முடியும். இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்னென்னா, ஒரு கேண்டிடேட்டை சேம் கேஸ்ட்டில் இருந்து நாமினேட் பண்ணால் கூட சில ஓட்டர்ஸ் ஓட் போடுறாங்கன்னா, இப்போ என்னோடய கேஸ்ட்டில் இருந்து ஒரு ஓட்டர்ஸ் ஒரு கேண்டிடேட் இருக்கலாம், இல்லை மோர் தென் ஒன் கேண்டிடேட் இருக்கலாம், இல்லை கேண்டிடேட் இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரூலிங் பார்ட்டியில் எம்பி எம்எல்ஏஸ்லாம் லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம வச்சுக்கிறோம், ஒரே ஒரு கேஸ்ட்லேருந்து ஓட் பண்ணி மட்டும் அவங்க எம்எல்ஏ ஆயிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அடுத்த தடவுமா ஓட் போட்டு அவங்க லாஸ் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. லாஸ் ஆகுறாங்க. ஒரு எலெக்ஷனில் வின் பண்ணவங்க இன்னொரு எலெக்ஷன்ஸில் வின் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ வந்து இந்த காஸ்ட் சிஸ்டம் பாலிட்டிக்ஸில் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. பீப்புள்ஸ் வந்து காஸ்டோட அட்டாச் ஆகிருக்கிறத விட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ரொம்ப அட்டாச் ஆகியிருக்காங்க. இப்போ என்னென்னா, அவங்களோட ரிச்சாக இருக்கலாம், புவராக இருக்கலாம், மென்ஸ் விமென்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் பீப்புள்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபேவராக எந்த கவர்மெண்ட் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட் பண்ணுவாங்களே ஒழிய யார் அவங்களோட கேஸ்ட் அப்படின்லாம் பீப்புள்ஸ் பார்க்குறதே இல்லை. இப்போ பாலிட்டிக்ஸ் இன் கேஸ்ட்டில் பார்க்கும்போது இப்போ ஒவ்வொரு காஸ்ட் குரூப்ஸும் என்னென்னா அவங்கள பிக்கராக காட்டிக்கணும் அப்படின்றதுக்காண்டி என்னென்னா ஒரு காஸ்ட் குரூப்ஸ் இருக்குது. நெய்பரிங் காஸ்ட் அண்டு சப்காஸ்ட்டை வந்து இயர்லியராக எக்ஸ்க்ளூட் பண்ணாங்கல்ல. நெய்பரிங் காஸ்ட் சப்காஸ்ட் வந்து இயர்லியராக எக்ஸ்க்ளூட் ஆகிருக்கலாம். அவங்களையெல்லாம் என்ன சொல்லுன்னா அவங்களையெல்லாம் சேர்த்து பிக்கராக கொண்டுக்கிட்டு வர்றாங்க, எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு நிறைய வேரியஸ்ட் காஸ்ட் குரூப்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது அதர் காஸ்ட் குரூப்ஸோட என்ட்ராகிறதுக்கு. பாலிட்டிக்ஸில் நம்ம பேசும்போது நிறையா காஸ்ட் குரூப்ஸ் வந்து தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு நியூ காஸ்ட் குரூப்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க, பேக்வேர்ட் அண்டு ஃபார்வர்ட் காஸ்ட் குரூப்ஸ். இப்போ என்னென்னா சில சுச்சுவேஷன்ஸ் அப்போ என்னென்னா காஸ்ட்டு வந்து பாலிட்டிக்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும்போது டிஸ்அட்வான்டேஜஸ் கம்யூனிட்டிஸ் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து அவங்களோட டிமாண்ட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். இப்போ பாலிட்டிக்ஸில் வந்து பீப்புள்ஸை வந்து தலித்ஸ் ஓபிசிஸ் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் பெட்டர் டிசிஷன்ஸ் வந்து மேக் பண்ணலாம். இதுவே பாலிட்டிக்ஸில் வந்து ரிலீஜன் அண்டு காஸ்ட் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. அது வந்து டெமோக்ரேசிக்கு வந்து என்னென்னா ஹெல்த்தி கிடையாது. இதனால் என்னென்னா பாவர்ட்டி, டெவலப்மெண்ட் அண்டு கரப்ஷன்ஸ் வந்து நடக்குது. நெக்ஸ்ட்டு இதனால் டென்ஷன், கான்ஃப்ளிக்ட் அண்டு வயலன்ஸ் கூட நடக்கலாம். தேங்க்யூ.